யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, இப்போ நமக்கு பூர்வ புண்ணிய சனியாக 5ஆவது இடத்துல போய் உட்கார்றார். இதுக்கு முன்னாடி சனி பகவான் பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும் பொழுது பல நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக மனதளவில் தாக்கங்கள் ஜாஸ்தியாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய ராசி தான் நமக்கு இந்த விருச்சிக ராசி. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக பயிற்சிகள் இருக்குது பார்த்திங்களா. ஒரு கிரக பயிற்சிகள் நடக்கும் பொழுதுமே எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நமக்கு எந்த பாசிட்டிவாகவும் நடக்கவே இல்லை அப்படின்னு அழுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு. ஸோ லாபஸ்தானத்தில் கேதுவோட அமர்வு இருக்கிற பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 4ல் இருந்த சனி சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதுக்கப்புறம் புதுசாக நம்ம குடும்பத்துக்காக செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள், சொத்து சுகமாகுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே புள்ளையார் சுழிப்போட வச்சுருக்கும். ஆனாலும் பலவிதமாக லாக் பண்ணி வைக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அது சனியும் நமக்கு பார்த்திங்கன்னா சந்திரனை பார்க்குற சமயத்தில் இது நீச சந்திரனாக ஆகிப்போச்சு. 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பாருங்கள் ஒரு பெரிய கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு சரிவர பலன்கள் கிடைக்காம பலவிதமான பிரச்சனைகளே திரும்ப திரும்ப போய்கிட்டு இருக்கும். விருச்சிக ராசின்னு சொன்னாலே பல போராட்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? புதன், அப்படி இல்லைன்னா சுக்கிரன், அப்படி இல்லைன்னா செவ்வாய். ஆல்ரெடி சனி நீசமாகவே இருக்குது. மீதி சொன்ன இந்த 3 கிரகங்கள் நீசமாக இருக்க பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அடி மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். புதன் நீசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பல போராட்டங்கள், வாய் கொடுத்து மாட்டிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேஷுவலாக சொல்லியிருப்போம், அதை வச்சு போட்டு கண்ணு காது மூக்கு வச்சு அப்படியே பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், சனி பயிற்சி வந்ததுலேருந்து சரியில்லை, கேது நகர்ந்ததுலேருந்து சரியில்லைன்னு அது மேலே ப்ளேம் பண்ணிகிட்ருப்போம். நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகசாரங்கள் வச்சு தான் பலன்கள் அப்படின்றது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் நீசமாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி கேது இப்போ பாருங்கள் நமக்கு கன்னி ராசியில் இருக்குது. அப்போது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தும் ஆக்டிவேட் ஆக முடியாத மாதிரி கேது அதை ஆஃப் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவன் அங்கே புதனே இருந்தாலும் கூட சுக்கிரன் கேது இணைவு நடந்திருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். சுக்கிரனை ஃபுல்லாகவே கேது ஆக்கிரமிச்சிருக்கணும் போது கடன்கள் அதிகமாகும். நம்ம அதுக்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் மேலே மேலே கடன் வர்ற மாதிரியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே போய்கிட்டுருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக சொல்லலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிற திறமை அப்படின்றது விருச்சிக ராசிக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 4ல் இருந்த சனி பல பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் ரொம்ப தைரியத்தை கொடுத்து பலவிதமான நன்மைகளையும் கொடுத்து கொண்டு வந்துட்டு தான் இருப்பார். நன்மைகளை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவான பாயிண்ட்ஸு ஒரு படி அதிகமாக இருக்கிறதுனால நன்மைகள் வெளியே வராத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து இப்போ வரப்போகிற சனி பார்த்திங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரார். இது குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு, சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த இடத்துல சனி உட்கார்ந்த உடனேயே இந்த கடைசி 2.5 வருஷத்தில் நம்ம பட்ட பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பதில் கிடைக்க போகுது அப்படின்றதுல கடுகளவு மாற்றமும் இல்லை. சனி பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் உட்கார்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா புண்ணியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதுக்கு பேர் புண்ணிய சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி பகவான் வந்த உடனே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல போராட்டங்கள், தொடர்கதையாக போய்கிட்டு இருந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு, புதிய வழிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். என்னென்ன வாய்ப்பு வந்தாலும் அப்படியே நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்த வாய்ப்பு வரும், அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. நேரத்தை தாழ்த்துறது அப்படின்றது கண்டிப்பான முறையில் பண்ணவே கூடாது. சனி 5ல் வந்திருக்கும் போது, அதுவும் சில கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கடகடன்னு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேச்சு 10 கேள்விகளுக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியாக தான் நீங்கள் இருக்கணும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பதில் சொல்லுங்கள், ஜாஸ்தி பேசாதீங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுடைய 5ஆவது வீடு புதன் நீசம் பெறக்கூடிய வீடு. அதனால் பேசி மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சொல்லாததை சொன்னதாகவும் தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைச்சதாகவும் நமக்கு தலையீடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பழிப்பாவங்கள் ஆல்ரெடி சுமந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக இது எல்லாத்தையும் நம்ம பேசி நியாயம் சொல்கிறதுக்காக போய் நம்ம மேலே 2 பிராது கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.
மீன ராசியில் வந்து சனி உட்காரும் பொழுது சுக்கிரனோட இணைவு பெறுது. அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரன் பிறந்த கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுத்து அளவுக்கு அதிகமான முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும். இப்போ சனி உட்கார இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு இருந்தாலோ அதுக்கப்புறம் சுக்கிரன் இருந்தாலோ மிகப்பெரிய முன்னேற்றம்ன்றது கடுகளவும் மாற்றமே இருக்காது. நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து அதோட 7வது பார்வையை பார்க்குறாரு. நீசமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாக இருந்தாலும் பலமான பார்வை அப்படின்றது கிடைக்கிறதுனால, அதாவது நட்பு கிரகம் இல்லையா, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. இன்னுமே பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி 3வது பார்வை விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீடு, களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது கணவன் மனைவி இடையே இருந்த உறவு மேம்படும். இது நாள் வரைக்கும் கருத்து முரண்பாடுகளாக இருந்தவங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ரீயூனியன் ஆகி ரொம்ப கருத்து முரண்பாடு இல்லாமல் அந்யூன்யமாக வாழறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடைகளாகவே போய்கிட்டு இருக்கு, பல பிரச்சனைகளில் இருக்குது, கிட்ட வருது, என்கேஜ்மெண்ட் ஆகி நின்று போயிடுச்சு, வயசு கூடிக்கிட்டே இருக்குது, ஆனாலும் பொண்ணு கிடைக்கல, இந்த மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம்ன்றது கண்டிப்பாக உண்டு. புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சனி, அதாவது சனி 7 சனி நடந்தாலும் சரி, 5ல் 7 சனி பார்த்தாலும் சரி, இந்த மாதிரியான சனி வர்ற சமயத்தில் தான் நல்ல கர்மங்கள் வேலை செய்யும். இதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு நபர்களுமே திருமணமானது, வேலை கிடைச்சது, குழந்தை பிறந்தது, அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் வீடு கட்டி குடி போனது எல்லாமே சனியோட பார்வை வர்ற சமயத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கெட்டதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சனின்னா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள், கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நமக்கு நெகட்டிவ் பாயிண்ட் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கர்வமாக இருக்கக்கூடிய நபர்கள், யாரையும் மதிக்கவே மாட்டோம், தான் என்ற கர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வரும். நேர்மை தவறி நடக்கக்கூடியது, அதாவது சம்பாதிப்பே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நேர்மை இல்லாத சம்பாதிப்புகள்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இடையூறுகள்ன்றது 100% வந்தே தீரும். அதனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக திசைகள், நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன திசா புக்திகள் நடக்குது அப்படின்றது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் சனி பார்க்கக்கூடிய இடம், சனி அமரக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே சுப கிரகங்களான குருவோ இல்லை சுக்கிரனோ அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் முன்னேற்றங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு கால் செவ்வாய் உட்காந்துருக்கு, செவ்வாயும் சனியும் பார்க்குற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவங்களுடைய இணைவு ஏற்பட்டதுன்னா சொன்ன பலன்கள் அப்படியே உள்டாவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலை நல்லா போகும் அப்படின்றோன்னா வேலையில் பலவிதமான இடைஞ்சல்கள் வரும். சின்ன சின்ன கிரகமான இந்த சுக்கிரனோட பயிற்சியெலாம் வர சமயத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு நமக்கு நல்லா போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். திரும்பவும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதுன்னு சொன்னாலே முருகர் வழிபாடை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அடிக்கடி கிருத்திகை சமயத்தில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஒரு சின்ன உபவாசம் இருந்துக்கோங்க. ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறேன், வெறும் பழம் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. காலையில் வெள்ளனே எழுந்திரிக்கணும், அதாவது ஏர்லியாக எழுந்திரிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. சனிக்கு ரொம்ப பிடிச்சது சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. சனி வந்தால் நமக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக கூடும். ஸோ இதிலேருந்து மீண்டு வர்றது தான் டாஸ்க்கு. இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், இதை குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உடல் உழைப்புன்றதை அதிகப்படுத்திக்கணும். இதை பண்ணி சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாவம் சுமக்கிற மாதிரி எல்லாரும் பிரச்சனையும் தலையில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனைகள் ஃபுல்லாக நமக்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது. அதை மாற்றத்துக்கு சில விஷயங்கள் நம்மளாகவும் முடிவு பண்ணி இறங்கணும். இதை செய்கிற பட்சத்தில் நல்ல விஷயங்கள் பல வந்துக்கிட்டே இருக்கும். சனியுடைய 7வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். கம்பல்சரி உங்களுக்கு லாபங்களை கொட்டி கொடுக்க போகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் பணத்தை எடுத்து வைக்க முடியல, செலவையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தண்ணியாக பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், கடன் அதிகமாக இருக்குது, கடன் அடையிறதுக்கு ஒரு சின்ன வழி கூட இல்லை அப்படின்னு திணறிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டி குடி போகிறதுன்றது 100% நடந்தே தீரும். அதே மாதிரி வேலையில் நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வந்தே தீரும். ஸோ நிதானமாக இருங்க, பலவித நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. அடுத்து அதாவது சனியுடைய 9வது பார்வையில் தான் விருச்சிக ராசியே இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள், பித்ரு சார்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர செய்யணும். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வீட்டில் யாருக்காவது மூதாதையர்களுக்கு கர்மங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய திவசங்கள்லாம் வரும்போது வெளியூரில் இருக்கோம், எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள் இருந்ததுன்னா யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடுக்காக
காத்திருக்கிறவங்க, சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடோ துணிமணியோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான கர்மங்கள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அப்பா சைட்லேருந்து வர வேண்டிய பல நல்ல விஷயங்கள் அப்படின்றது, சொத்து பிரித்து கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அப்பாவோட தொழிலை நமக்கு கொடுத்து நம்மளை செய்ய சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் மெல்ல மெல்ல நடக்க போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. நிதானமாக இருந்தால் ஈஸியாக நம்மக்கிட்ட வந்துடும். அவசரப்பட்டோன்னா நம்மளுடைய பதட்டம் தான் நம்மளுடைய பெரிய மைனஸு. சந்திரன் நீசம் அப்படிங்கிறதுனால டப்பு டப்புன்னு முடிவுகள் எடுப்போம். அந்த டப்பு டப்புன்னு எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் நிதானமாக எடுக்க பழகிக்கணும். நிதானமாக நீங்கள் இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நின்றுக்கோங்க. ஒன்று அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடணும், இல்லைனாக்கா சட்டுன்னு டெம்பரை குறைச்சி லூஸ் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. நடுத்தரமாக இருந்து பழகிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சனியுடைய 10வது பார்வை. சனியின் 10வது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு, குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய பார்வை விழுது. ஸோ தனவிருத்தி அப்படின்றது ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, அதுக்கப்புறமா வேலையில் நல்ல பதவி கிடைக்கிறது, வேலை மாற்றங்கள் வரும், நல்ல நல்ல கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறது, புதிய முயற்சிகள் கைகூடுறது, புதிய தொழில் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணிங்கன்னா 100 ரூபா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான அதிர்ஷ்ட சூழ்நிலை அப்படின்றது சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா நிச்சயம் நடந்தே தீரும். குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் அப்படின்னு சொன்னோன்னா குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யாரோடையும் வந்து பெருசாக மிங்கிள் ஆகாமல் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது கிடைச்சே தீரும். கூட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்வையில் படுது. அப்படி படும் பொழுது அடிக்கடி வாக்குவாதங்கள் வரலாம். பேச்சில் சுதாரிப்பு ரொம்ப முக்கியம். வார்த்தையை விட்டுறாதீங்க. எதுவாக இருந்தாலும் மௌனமாக கடந்து போக பழகிக்கோங்க. இதை செஞ்சாலே போதும். தொழில் விருத்தின்றது அமோகமாக வருது. 2.5 வருஷம் நகரக்கூடிய இந்த சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனி பெயர்ச்சி நடந்த உடனே எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஒரு 2 மாதம் கழிய நல்ல முன்னேற்றங்கள் அடுக்கடுக்காக வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். நவகிரகங்களுக்கு விளக்கு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணியே ஆகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நவகிரகங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் போய் விளக்கேற்றுங்க. வெள்ளிக்கிழமைகளில் போட்டு ஒரு 9 விளக்கு ஏற்றிடுங்க. எல்லா கிரகக்கும் சேர்ந்த மாதிரியாக 9 விளக்கு ஏற்றிட்டு ஒரு 9 சுற்றிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் நவகிரகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் ஹாய் பாய் அப்படின்ற மாதிரியே விளக்கேற்றினமா, கையெடுத்து கும்பிட்டோமா, ஒரு சுற்றினமா வந்துக்கிட்டே இருந்தோமா, இப்படி தான் பழகணும். நார்மலாக கிரகங்களோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுவாங்க. சில கிரகங்களை நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. அதனால் சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.